யாருக்கெல்லாம் ஆண்டவர் நல்லவரா இருக்கிறாரு சொல்லுங்க. எல்லாத்துக்கும் இல்ல, எனக்கு நல்லவரா இருக்கிறாருன்னு சொல்லணும். எனக்கு நல்லவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். அது சொல்றதுதான் நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் இங்க நம்மோடு கூட என்ன செஞ்சாராம்? ஒவ்வொரு நாளும் அசைவாடினார். அல்லேலூயா. நல்ல பாடல பாடினாங்க, நல்லா ஆராதிச்சோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். ஆண்டவர் எப்போதுமே ஒவ்வொருவருக்கும் நல்லவரா இருக்கிறார். நம்ம எல்லாம் கண்களை மூடி நம்ம சொல்லுங்க, ஆண்டவரே, ஏசப்பாவே என்னோட பேசுங்க, ஆண்டவரே என்னோட பேசுங்க, என் வாழ்க்கைய மாற்றுங்க, என் சூழ்நிலையை மாற்றுங்க, என் பிரச்சனைகளை மாற்றுங்க, என் போராட்டங்களை மாற்றுங்க, என் வியாதியை மாற்றுங்க. எனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்தந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க போகிறோம். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரு வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரு வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வல்லமை எல்லாம் வீணானாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வல்லமை எல்லாம் வீணானாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாடும் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் தாருறவினரும். கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் தாருறவினரும். கொடவிட்டு வண்ணாவி போனாள் கொடவனோடு வருவதில்லை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. தீராத பாவம் வியாதியையும் மாறாத வந்தன் பலவீனமும். தீராத பாவம் வியாதியையும் மாறாத வந்தன் பலவீனமும். கொடவிட்டு வண்ணாவி போனாள் கொடவனோடு வருவதில்லை. கொரசில் சுமந்து தீர்த்தாள் காயங்களால் நீ குணமடைய. கொரசில் சுமந்து தீர்த்தாள் காயங்களால் நீ குணமடைய. அவரை தேடுகிற யாவரையும் அவர் என்ன செய்யறாரா? தம் அன்பை இழுத்துக் கொள்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன வீடு கட்டினாலும், எவ்வளவு பொருள் இருந்தாலும், எத்தனை வருமானம் இருந்தாலும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்படிதானே? அப்படிதானே? ஒண்ணும் இல்லை. அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, மனுஷன் மண்ணை தேடி தேடி போறான்,
மண்ணை தேடி மனுஷன் என்ன செய்யறான்? போயிட்டே இருக்கான். அவனுக்கு எவ்வளவு வாங்கினாலும் பத்த மாட்டுது. எவ்வளவு இடம் வாங்கினாலும் பத்த மாட்டுது. மாடி மேல மாடி கட்டினாலும் பத்த மாட்டுது. ஏன்னா அவனுக்குள்ள என்ன ஞாபகம் இருக்கு சொல்லுங்க? நான் இந்த வீட்டுல எப்போதுமே நிலைத்து இருப்பேன். ஆனா அவனுக்கு தெரியல என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு மண்ணுக்கு தான் போறோம்னு. எவ்வளவு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவனுக்கு எவ்வளவுதான் இருக்கான்? 6 அடி நிலம் தான் சொந்தம். அப்படிதானே? 6 அடி நிலம் தாங்க, 6 அடி தான், அதுக்கு மேல அவனுக்கு கிடையாது. அதனாலதான் மனுஷன் என்ன செய்யறான்னா, மண்ணை வாங்கணும் மண்ணை வாங்கணும் மண்ணை வாங்கணும், வா வா மண்ணை வாங்கணும்னு சொல்லி அவன் ஆசைப்பட்டுட்டே இருப்பான். ஆனா மண்ணு சொல்லுது, என்ன சொல்லுது? நீ எப்ப என்கிட்ட வருவ? நான் உனக்காக என்ன செய்வேன்? ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன். நீ எப்ப என்கிட்ட வருவியோ அப்ப நான் வாங்கிக்குவேன். நீ தான் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி மனுஷன் மண்ணுக்கு ஆசைப்படுறான், மண்ணு மனுஷனுக்காக ஆசைப்படுறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் கட்டில வீடும் நில பொருளும் கண்டிட உற்றார் உணவு கூடு விட்டு நாவி போனா கூட உன்னோடு எதுவுமே வராது. யாருமே வரமாட்டாங்க. மனைவி எவ்வளவு தூரம் வருவாங்க? மனைவி வீதி வரைக்கும் தான், பிள்ளைங்க காடு வரைக்கும். அழகா ஒரு பாட்டு இருக்கு, அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. அழகா கண்ணதாசன் பாடி இருக்கிறார், தெரியுமில்ல? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. அவங்களுக்கு தெரியல யாரு. ஆனா உங்களுக்கும் எனக்கும் தெரியும், கடைசியில யாருதான் வருவா? ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணதாசன் தெரியாம பாட்டு எழுதினாரு. ஆனா ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு, கடைசியில நீ மண்ணுக்கு போனாலும் நீ என்னை விசுவாசித்தா, நீ என்னை நம்பினா, நீ என்னை ஏற்றுக்கொண்டா, நீ என்னோட இருந்தா, கடைசி வரைக்கும் நான் உன்னோட உன் கூடயே என்ன செய்வேன்? வருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் ஆசைப்படுறதெல்லாம் அவன் உலகத்துல இருக்கிற வரைக்கும் தான். என்ன படிச்சோம்? 139ஆம் சங்கீதத்துல, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். அல்லேலூயா. என் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார், என் உட்கார்தலை அவர் அறிந்திருக்கிறார், நான் படுத்திருக்கும் போது அவர் அறிந்திருக்கிறார், நான் நடந்தாலும் அவர் அறிந்திருக்கிறார், நான் எங்க உட்கார்றேன் அப்படின்னு அவர் அறிந்திருக்கிறார், நான் எங்க பார்க்கிறேன் அப்படின்னு அறிந்திருக்கிறார், நான் என்ன சிந்திக்கிறேன் அப்படின்னு அறிந்திருக்கிறார். எல்லாமே அவர் அறிந்திருக்கிறார். அவருடைய நினைவுகள் எல்லாம் நம்மை மட்டும்தான் பார்க்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய நினைவுகள், நாம என்ன பேசுறோம், நாம எங்க இருக்கிறோம், நாம எப்படி நடக்கிறோம், நாம எங்க நிக்கிறோம், யாரு கூட பேசுறோம் அப்படின்னு அவர் என்ன செய்யறாரா? நம்மை கவனிக்கிறார். அதனாலதான் 139ஆம் சங்கீதத்துல இங்க 7வது வசனத்துல சொல்றாரு, உம்முடைய ஆவிக்கு மறைவா நான் எங்க போவேன்? உங்க சமூகத்தை விட்டு நான் எங்கப்பா போவேன் அப்படின்னு
இங்க தாவீது கேட்கிறார். ஆவிக்கு மறைவா நான் போவேன் முடியாது. ஏன்னா நீங்கெல்லாம் யாரு? நீங்கெல்லாம் யாரு சொல்லுங்க. இப்ப நீங்க இங்கெல்லாம் வந்திருக்கிறீங்க, உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்கெல்லாம் யாரு? ஏசப்பா பிள்ளைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பாவுடைய பிள்ளைங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்றதை காட்டிலும் நான் ஏசப்பாவுக்கு சொந்தமானவள் அப்படின்னு சொல்றதாங்க, அது ரொம்ப அசிவரம் போட்ட மாதிரி. ஏசப்பாவுக்கு நான் பிள்ளை. அல்லேலூயா. ஆமாங்க. இப்ப நான் யாரு தெரியுமா? ஏசப்பாவுக்கு பிள்ளை. நீங்க யாரு? சத்தமா சொல்லுங்க. ஏசப்பாவுக்கு பிள்ளை. அப்ப அவர் என்ன செய்யறாரா? நம்ம என்ன கண் வைக்கிறாரு. அழகா ஒரு பாட்டு பண்ணாங்க, நான் எல்லாம் கவனிப்பேன். அழகா ஒரு பாட்டு பண்ணாங்க. உம்மழகான கண்கள் என்னை கண்டனாலே அப்புறம் முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசனே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசனே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த உயிர் வாழ்கிறே. முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. என் வாழ்க்கையில பிரச்சனை, என் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே வாழவே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம எத்தனை பேர் நம்ம வீட்டுல நினைக்கிறோம்? நினைக்கிறோமா இல்லையா? நினைக்கிறோம். நானே அதேதான். ஆனா அவருடைய கண்கள் நம்மை காண்கிறதா. மனுஷன் பார்க்கிற பார்வையெல்லாம் வேறு. ஆண்டவராக இயேசு பார்க்கிற பார்வை எல்லாம் வேறு. உறவினர் பார்க்கிற பார்வை வேறு. ஆண்டவராக இயேசு பார்க்கிற பார்வை வேறு. கர்த்தருடைய பார்வை நம்மில் இருக்கிறது. அல்லேலூயா. யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகளாய் நாம இருக்கிறோமோ அவர் என்ன செய்யறாருன்னா நம்மை அவர் கவனிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நம்மை என்ன செய்யலாம்? கவனிக்குது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் நம்மை கவனிக்கிறார். வாசிங்க 23ஆம் சங்கீதம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அப்படின்னு இங்க தாவீது சொல்லுகிறார். ஏற்கனவே நான் இந்த இடத்துல அந்த வார்த்தையை நான் சொல்லி இருக்கிறேன். கர்த்தர் நமக்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நமக்கு நல்ல மேய்ப்பர். அவர் நமக்கு நல்ல நண்பர். அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் நமக்காக யாவையுமே செய்து முடிக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுமா? மகிழும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரோடு கூட ஒரு மனுஷன் இருக்கும்போது மட்டும்தான் அவன் வாழ்க்கையில தேவன் நன்மையான காரியங்களை அவர் செய்கிறார். உங்களோட செய்யறாரா இல்லையா? செய்யறாரா இல்லையா?
யாருக்கெல்லாம் நன்மை செஞ்சிருக்கிறார் சொல்லுங்க. யாருக்கு? உங்களுக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சிருக்கிறார். அவருடைய நன்மை நாம என்ன செய்யலாம்? அப்படியே கொண்டு போகுது. அவர் யாரு அப்படின்னா நல்ல மேய்ப்பர். யாரு? நல்ல மேய்ப்பர். நல்ல மேய்ப்பர் என்ன செய்யறாருன்னா நமக்காக தன்னுடைய ஜீவனை அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையும். இந்த 23ஆம் சங்கீதத்துல 6 வசனத்துல ஆழமான என்ன இருக்குதான்? தியான சுரங்கம். அது தோண்ட 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 அது என்னதான்? இப்ப ஒரு சுரங்கத்துல தோன்றாங்கன்னு வச்சுக்கோங்க. தோண்ட தோண்ட என்னதான் வருது? சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாதா? சுரங்கத்துக்குள்ள இப்போ ஒரு ட்ரெயின் போகணும், பஸ் போகணும் அப்படின்னா என்ன செய்யறாங்க? நோண்டுறாங்க. அத என்ன செய்யறாங்கன்னா நோண்டி என்ன செய்யறாங்க? எடுக்கிறாங்க. அப்ப நோண்ட நோண்ட என்னதான் வருது? மண்ணு வருது, கல்லு வருது, எல்லாமே வருது. அதே மாதிரிதான் இன்றைக்கு இந்த 23ஆம் சங்கீதத்துல அது எடுக்க 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 இந்த 6 வசனத்துல அது என்ன ஆகுதான்? சுரங்க மாதிரி வந்துட்டே இருக்கான். அல்லேலூயா. ஆழமான தியான சுரங்கம். இந்த சுரங்கத்துல ஒரு மனுஷன் உள்ள போயிட்டான்னா இப்ப நீங்கெல்லாம் உள்ள என்ன செய்யணும்? ஆண்டவராக இயேசுக்குள்ள வரணும். அவர்தான் சுரங்கம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்தான் சுரங்கம். ஆண்டவராக இயேசுக்குள் நீங்க போயிட்டீங்கன்னா அவர் நிறைய காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாராம். அல்லேலூயா. இன்னைக்கு நான் பேசிட்டு போயிருவேன், நம்ம காதல வாங்கிட்டு போயிடுவோம். ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை, அவரை நம்புகிற நீங்க அவருக்குள்ள வந்தா மட்டும்தான் அதை என்ன செய்ய முடியும்? அவருக்குள்ள இருந்து நோண்டி எல்லாம் அப்படியே எடுக்க முடியும். அந்த பொக்கிஷம் நல்ல பாஸ்டர் சொன்னார், நல்ல ஒரு பொக்கிஷம். இந்த பொக்கிஷம் என்ன செய்யணும்னா நமக்குள்ள வரணும். ஆண்டவராகிய இயேசு என்கிற பொக்கிஷம் இப்ப யாருக்கெல்லாம் வேணும்? யாருக்கெல்லாம் வேணும்? இப்ப யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க ஒரு காரியம் செய்யணும். எத்தனை பேர் ஞானசானம் எடுத்திருக்கிறீங்க? பார்த்தீங்களா? இன்னைக்கு நான் காலையில வரும்போது, வண்டியில வரும்போது இதே வார்த்தையை தான் ஆண்டவர் என்கிட்ட சொன்னேன். சும்மா வந்துட்டு எல்லாம் போக கூடாது. எப்போதுமே என்ன செய்யணும்னா நான் தான் என்ன செய்யறேன்னா சுரங்கமா இருக்கிறேன். அவங்க எனக்குள்ளே வரணும் அப்படின்னா முதலாவது அவங்க என்ன செய்யணும்னா என்னை அவங்க முழுமையா அறிஞ்சு என்னோடு கூட அவங்க என்ன செய்யணும்? சேர்ந்து கொள்ளணும். அப்ப ஒரு மனுஷன் சேர்ந்து கொள்ளணும் அப்படின்னா அவங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவங்க என்ன செய்யணும்னா ஞானஸ்நானம் எடுத்து அவரோடு கூட என்ன செய்யணும்? இணைக்கப்படணும். இணைக்கப்பட்டால் மட்டுமே அவனுக்கு பூரண ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதுதாங்க தியான சுரங்கம். சும்மா தேடணும்னா அவர் அப்போதைக்கு வருவார். இப்ப நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம்னா நமக்கு இப்ப என்னெல்லாம், இப்ப நம்ம இந்த பட்டணத்துல இருக்கிறோம், கும்பகோணம் மாவட்டத்துல இருக்கிறோம், தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கிறோம், திருச்சி மாவட்டத்துல இருக்கிறோம்னா நமக்கு என்ன கொடுக்குறாங்க? என்ன கொடுக்குறாங்க?
அடையாள அட்டை என்ன கொடுக்குறாங்க? அடையாள அட்டை, ஆதார் கார்டு, அடையாள அட்டை. இந்த அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே நீ என்னடா இந்த குடி உரிமை உனக்கு. அதே மாதிரிதான் ஆண்டவராக இயேசு நம்ம இங்க வரோம் போறோம். இப்ப நமக்கு வேணுமா வேணாமா? நமக்கு ஒரு அடையாள அட்டை வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் யார் அடையாள அட்டை வாங்கி இருக்கிறீங்க? நீங்க மட்டும்தான் வாங்கி இருக்கிறீங்க. நாம என்ன செய்யணும்? கண்டிப்பா கண்டிப்பா அடையாள அட்டை வாங்கணும். அப்படின்னா அவருக்குள் நீ என்ன செய்யணும்னா வரணும். எங்க எப்படி வரணும்? ஞான ஸ்நானம் எடுக்கணும். என்னடா இந்த அம்மா வந்து நின்று ஞான ஸ்நானம் எடுக்கணும்? காலையில நேற்று நைட்டே ஆண்டவர் சொன்னாரு, நீ இந்த வார்த்தை போய் நீ அங்க சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை அவர் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது அருமையான விசுவாசம், அறிக்கை. ஒவ்வொரு வார்த்தையும் அது முத்து வெளியேற பெற்றது. இயேசுவுக்குள் ஒரு மனுஷன் வரும்போது அதை சொல்லணும்னு சொன்னேன். அது எப்படியா வெளியேற பெற்றதா? அது முத்துக்களை போன்றதான். இந்த 6 வசனமும் ஒண்ணு வெளியேற பெற்றது, இன்னொன்னு முத்துக்களை போன்றது. நேற்று நைட்டு எங்க ஐயாட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தோம். ஒரு மனுஷன் கடலுக்குள்ள போறான். கடலுக்குள்ள போய் என்ன எடுக்க போறான்? முத்து எடுக்க போறான். அப்ப அந்த முத்து எடுக்க போகும்போது டைரக்டா போயிடுவான். நான் முத்து எடுக்க. சொல்லுங்க, நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா புரியலையா? புரியலன்னு சொல்றவங்களா இல்லையா சொல்லுங்க. இப்போ முத்து எடுக்க போனோம். எங்கதான் இருக்கும் முத்து? கடலின் ஆழத்துல. இந்த ஆழத்துல போனாதான் முத்தை கண்டுபிடிக்க முடியும். அவன் உடனே போனாலும் முத்து கிடைக்காது இல்லையா? அவன் என்ன செய்யணும்னா முதல்ல அவன் போவான், இறங்குவான், உள்ள இறங்கி தேடி 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 கண்டுபிடிப்பான். கண்டுபிடிச்சா அவனுக்கு அதாவது தென்படும். அவன் மேல வந்துருவான். மேல வந்து அதை உடைச்சு பார்ப்பான். உடைச்சு பார்த்தா அதுல என்ன இருக்காது? ஒண்ணுமே இருக்காது. திரும்பி அவன் என்ன செய்வான்? திரும்பி கடல் ஆழத்துக்குள்ள போவான். திரும்பி தேடி கண்டுபிடிச்சு என்ன செய்வான்? மறுபடியும் எடுத்துட்டு மேல வருவான். மறுபடியும் அவன் என்ன செய்வான்? அதை ஓபன் பண்ணி அந்த சிப்பியை ஓபன் பண்ணி பார்ப்பான். அதுலயும் ஒண்ணு இருக்காது. திரும்பி அவன் கடலுக்குள்ள போவான். திரும்பியும் ஒண்ணுமே இருக்காது. அவன் அந்த நாள் முழுசும் அவன் அந்த ஒரு முத்தை எடுக்க அவன் என்ன செய்வான்னா கடலின் ஆழத்துல போய் அவன் கண்டுபிடிப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவன் வெளியில வந்து அந்த சிப்பியை திறந்து பார்த்த பிற்பாடு அதுக்குள்ள இருக்கும். அது எப்படி இருக்கும்? எடுத்தோடனே பளிச்சுன்னு இருக்குமா? இல்லை. அதுக்குள்ள என்ன இருக்கும்? பாசி பிடிச்சிருக்கும், அழுக்கு இருக்கும், மண் இருக்கும், எல்லாமே அதுல இருக்கும். அவன் என்ன செய்வான்? அதை எடுத்துட்டு வந்து அதை நல்லா சுத்தம் பண்ணுவான். அது அந்த முத்து பளிச்சுன்னு ஆகிற வரைக்கும் அவனுடைய பிரயாசம் அதிகம். அதே போலதான் இன்னைக்கு நீங்க சிப்பிக்குள்ள இருக்கிற முத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் யாருதான்? சிப்பி தான். என்ன முத்து வரல? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற முத்து என்ன உங்களுக்குள்ள என்ன செய்யல? வரல. அந்த முத்தை கண்டுபிடிக்கல. கண்டுபிடிச்சாதான் நீங்க என்ன செய்ய முடியும்? முத்தா என்ன செய்ய முடியும்? ஒளி கொடுக்க முடியும், பிரகாசிக்க முடியும்.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது முத்துக்களை போன்ற விளைவேற பெற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு வசனமும் ஆத்மாவுக்கு மதுரம், அது விருந்து. இந்த 6 வசனத்துக்கு நான் கதை சொல்லிட்டு இருக்கிறேன், இன்னும் நான் பிரசங்கத்துக்குள்ள போகல. முன்னாடி அது முத்து, 2வது விளைவேற பெற்றது, 3வது ஆத்மாவுக்கு மதுரம், 4வது விருந்து. இதெல்லாம் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை அனுபவிக்கும் போது மட்டும்தான் அவன் எப்படி செய்ய முடியுமா, இருக்க முடியுமா, அவருக்குள் இருக்க முடியும். அதைத்தான் தாவீது சொன்னார், கர்த்தரின் மேய்ப்பர், கர்த்தரின் வாழ்க்கையின் மேய்ப்பர், கர்த்தரின் வாழ்க்கையில இருக்கிறவர், அவரோடு கூட நான் என்ன செய்வேன், இருந்தால் மட்டுமே எல்லா நேரங்களிலேயும் அவர் எனக்கு மேய்ப்பரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவரை தேடணும். அவரை தேடினாத்தான் என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியுங்க. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம், யார வேணாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஏசு கிறிஸ்துவ மட்டும் கண்டுபிடிக்கணும்னா அவரை தேடி நீ போனாதான் கண்டுபிடிக்க முடியும். நீ ஒரு தடவை கண்டுபிடிச்சிட்டீன்னா அப்புறம் அவரே வந்துருவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். அவருடைய மறைவு எப்போதுமே உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். ஏன்னா நீங்க அவரை தேடி வருவீங்க. அல்லேலூயா, அவரை தேடி நீங்க இங்க வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ராஜ்யம் இங்க உங்களுக்குள்ள வரணும் அப்படின்னா நீங்க அவரை தேடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில அவர் தான் ரகசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தாங்க ரகசியம். உங்க வாழ்க்கையில யார் தான் ரகசியம்? இயேசு தான் ரகசியம். அல்லேலூயா. வாசிக்கலாமா? வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் பின்னும் அவனை நோக்கி, நீர் யார்? எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கு குறித்து என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். வாசிங்க. அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவருடைய சத்தமாய் இருக்கிறேன் என்றார். வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவருடைய சத்தமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் யார்? கூப்பிடுகிறவரின் சத்தம். நீங்க கூப்பிட்டீங்கன்னா அந்த சத்தம் என்ன செய்யும்? உங்களுக்கு கேட்கும். அல்லேலூயா. கூப்பிடுகிறவர்களின் சத்தம், கூப்பிடுகிற மனுஷனுடைய சத்தம், அவர் தாங்க சத்தமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம யாரெல்லாம் கூப்பிட்டு இருக்கிறோம்? நம்ம யாரை கூப்பிட்டு இருக்கிறோம்? கர்த்தர் எனக்கு மேய்ப்பர், அவர் சத்தத்தை கேட்கிறோமா? அவர் என்னோடு கூட இருக்கிறவர், அவருடைய சத்தம் நம்ம கேட்கிறோமா? நம்ம எந்த சத்தத்தை கேட்கிறோம் சொல்லுங்க? உலக சத்தம், வேற வேற சத்தம், சினிமா பாடல் சத்தம், பக்கத்துல சண்டையின் சத்தம், சீரர்களின் சத்தம், டிவியின் சத்தம், இல்ல சொல்லிட்டே போலாம். ஆடல் பாடல் கொண்டாட்டம், எல்லா சத்தத்தையும் நம்ம என்ன செய்யலாம்? கேட்கலாம். ஆனா அவர் சொல்லுகிறார், என் சத்தம், அவர் கூப்பிடுகிறவரின் சத்தம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், என் மேய்ப்பராய் அவர் இருக்கிறார். யாருக்கு? யார் அந்த சத்தத்தை கேட்கிறாங்களோ அவங்களுக்கு அவர் என்ன செய்யறாராம்?
மெய்ப்பனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு வேணுமா வேணாமா? வேணுமா வேணாமா? வேணும். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும். சத்தத்தை கேட்டா தான் நல்லது. சத்தம் கேட்கலன்னா, மனுஷன் சத்தம் கேட்டான் கொஞ்ச நேரம் என்னங்க, மனைவி கேட்பாங்க, எங்க இவ்வளவு சத்தம் போட்டுட்டே இருக்கிறீங்க? புருஷன் கேட்பாரு, ஏன் உனக்கு இதே வேலையா, சும்மா போட்டுக்கிட்டே இருக்கிற? ஆனா இயேசுசாமி சொல்ல மாட்டாரு, நீங்க எப்பெல்லாம் கூப்பிடுறீங்களோ அப்பெல்லாம் அவர் என்ன செய்வாராம்? வருவார். அல்லேலூயா. அததான் ஆண்டவராகிய இயேசுவுக்கும் மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம். அதுதான், நீங்க கூப்பிடும் போதெல்லாம் அவர் என்ன செய்வாராம்? இறங்கி வருவார். அதனாலதான் ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறது, அவரை தடவியாக தேடி என்ன செய்ய, கண்டுபிடி. நீ கண்டுபிடிச்சாதான் ஆழத்துல போலாம். அந்த ஆழத்துக்குள்ள இருக்கிற சிப்பியை எடுக்கலாம், அதுக்குள்ள இருக்கிற முத்தை எடுக்கலாம், அவர் உங்களுக்குள்ள பிரகாசிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நாம எப்படியே நாம இந்த கிராமத்துல வந்துட்டு எப்படியே போயிட்டுல இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும் சொல்லுங்க. நீங்க பேசினாதான் நான் பேசுவேன். நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். அவரோடு நாம இப்ப குடும்பத்துல பேசுறோம். இப்ப மனைவி கூப்பிடுறாங்கன்னு வச்சுங்க கணவரை, எத்தனை சத்தம் போடுறேன், இந்த ஐயா கேட்கிறாரா பாரு அப்படின்னு மனைவி சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? கண்டிப்பா சொல்லுவாங்க. ஆனா நாம கூப்பிடும் போது அவர் வருவார். புருஷ மனைவியை கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, எத்தனை தடவை நான் கூப்பிடுறேன், உனக்கு காதுலயே கேட்கலையா? காது என்ன செவிடாயா போயிடுச்சு உனக்கு ஏண்டி அப்படின்னு கேட்பார். கேட்பாரே கேட்க மாட்டாரா? கேட்பார். எங்க ஐயெல்லாம் நிறைய கேட்டிருக்காரு. இப்ப இல்ல, முந்தி. ஓ பாத்தீங்களா, எப்பயுமே பாத்தீங்களா, நாம அவரின் சத்தத்தை கேட்கணும். என்ன செய்யணும்? அவரின் சத்தத்தை கேட்கணும். அவர் சத்தத்தை நாம் கேட்கும் போது மட்டும்தான் அவர் நாம் கூப்பிடுதலுக்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா. அவரே எனக்கு மெய்ப்பர். அவர் சத்தத்தை நாம் கேட்கிறோம். அவர் நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். இங்க இரண்டாவது வார்த்தை சொல்லுகிறது, அவரே நமக்கு நல்ல மெய்ப்பன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல மெய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நமக்காகவே அவர் என்ன செய்கிறாராம்? நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆடுகளை போஷிக்கிறார், ஆடுகளை மீட்கிறார், ஆடுகளை பாதுகாக்கிறார். ஒரு மேய்ப்பன் அதைத்தான் செய்யணும். முதல்ல ஒரு மேய்ப்பன் ஆடு மேய்ச்சிட்டே போயிட்டு இருக்கும் போது அந்த மேய்ப்பன் என்ன செய்யறாராம்? ஆடுகளை என்ன செய்யறாராம்? போஷிக்கிறார். புல்லுள்ள இடங்களிலே நடத்தி கொண்டு போகிறார். அதுக்கு என்ன செய்யறாராம்? பிரச்சனை வந்துட்டான், நாய் புடிச்சிட்டான், காட்டு மிருகங்கள் புடிச்சிட்டான். அது என்ன செய்யறாராம்? அதன் வாயிலிருந்து மீட்கிறார். முதலாவது போஷிக்கிறார், இரண்டாவது மீட்கிறார், மூணாவது பாதுகாக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தாங்க நல்ல மேய்ப்பன். ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறவர் அவர்தான். அவர்தான் நல்ல மேய்ப்பன். ஒண்ணு மீட்கணும், ஒண்ணு பாதுகாக்கணும், ஒண்ணு போஷிக்கணும். இவங்கதான் ஆடுகளை சரியா நடத்துறவங்கன்னு அர்த்தம். இன்றைக்கு உங்களை அவர் சரியா நடத்தணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்?
அவரை பிடிச்சுக்கணுங்க. நான் பேசுறது உங்களுக்கு புரியலையா? புரியுதா புரியலையா? புரியுது அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னா இங்க ஏசப்பா நிக்கிறார். அவர் தான் உங்களோட பேசிட்டு இருக்காரு. நான் எங்க போய் நின்னாலும் நான் வந்து பேசணும்னு நினைக்கிறது வேற. ஆனா உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் உனக்கு மெய்ப்பன், நான் தான் உனக்கு நல்ல மெய்ப்பன். நான் உன்னை என்ன செய்யறேன்? போஷிக்கிறேன், மீட்கிறேன், பாதுகாக்கிறேன். இது நமக்கு வேணும் தானே? நமக்கு வேணும். ஏன்னா ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்தவர் அவர்தான். உங்களுக்காகவும் ஜீவனை கொடுத்தவர் அவர்தான். நமக்காக ரத்தம் சிந்தினவர் அவர்தான். அவர் தன்னை அவர் என்ன செய்யறாராம்? வேணான்னு சொல்லல. ஏன் தெரியுமா? ஏன் அப்படின்னா அவர் நம்ம மேல கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம ஒரு காலம் தப்பி போக கூடாது அப்படின்னு சொல்லித்தான் அவர் என்ன செய்யறாருன்னா நம்மை அவர் கவனிக்கிறார். அல்லேலூயா. அதுதான் இங்க தாவீது சொல்லுகிறார் 34ஆம் சங்கீதத்துல 8வது வசனத்துல, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி. அவரை பார்க்கிறவர்களுக்கோ அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனுடைய நன்மை எல்லாம் வேற, மனுஷன் நினைக்கிற நன்மை வேற. கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க. நான் நிறைய அதை அனுபவிச்சிருக்கிறேன். கர்த்தரை ஒரு மனுஷன் ருசிச்சாதான், கர்த்தரை ஒரு மனுஷன் தேடினாதான், கர்த்தரோடு ஒரு மனுஷன் இருந்தாதான், அவரோடு கூட ஒரு மனுஷன் வாழ்ந்தாதான் அவன் வாழ்க்கை ருசியா இருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம எப்படி சமைச்சாலும் ருசி இல்லாத அந்த ஆகாரம் எப்படி இருக்கும் சொல்லுங்க? ஒரு பழமொழி இருக்குல்ல, உப்பு இல்ல பண்டம் குப்பை இல்லை. ருசி இல்லைன்னு வச்சுக்கலேன். உப்பு போட்டாதாங்க ருசி. உப்பு அதிகமா போட்டாலும் அது குப்பை தான், உப்பே போடாம இருந்தாலும் அது குப்பை தான். அதிகமா போட்டாலும் அதுதான், உப்பே போடாம இருந்தாலும் அதுதான். ஏன்னா அது குப்பைக்கு போறது. ஆனா இயேசுசாமி கூட இருக்கும்போது அவர் எப்பொழுதுமே ஒவ்வொரு மனுஷனையும் அவர் என்ன செய்யறார்? அவருடைய பிள்ளைகளை என்ன செய்யறாராம்? ருசி உள்ளவர்களா மாத்துறாராம். ஆண்டவராக இயேசு என்கிறதான ருசி உங்களுக்குள்ள வரணும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரை நம்பி கர்த்தரோடு கூட இணைந்து அவரோடு கூட செயல்படும் போது மட்டும்தான் அவர் என்ன செய்யறாராம்? நம்மை ருசி உள்ளவர்களாய் மாற்றுகிறாராம். அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு புதுசா கல்யாணம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. மணவரையில இருந்து கணவன் மனைவி வீட்டுக்குள்ள போறாங்க. ஒரு வாரம் ஆகுது. மனைவி சமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. புருஷன் என்ன சொல்லுவாரு? சொல்லுங்க, செம்ம டேஸ்டா இருக்குன்னு சொல்லுவாரா? அல்லேலூயா. செம்ம டேஸ்ட் அப்படி சொல்ல மாட்டாருங்க. என்ன தெரியுமா சொல்லுவாரு? உங்க அம்மா என்னத்தான் சொல்லி கொடுத்தாலே தெரியல, எங்க அம்மா கையில நான் எப்படி சாப்பிட்டேன் தெரியுமா? எங்க அம்மா எப்படி எல்லாம் ருசியா சமைச்சு கொடுத்தாங்க தெரியுமா? உனக்கு சமைக்கவே தெரியல.
சமைக்கவே தெரியல. எங்க அம்மா சமைச்சு சாப்பிட்ட சாப்பாடு இன்னும் என் தொண்டையிலேயே நிக்குது. ஆனா நீ குழம்பு வச்சிருக்கிறப்ப உப்பு இல்ல, காரம் இல்ல, ஒண்ணுமே இல்ல. போய் உங்க அம்மாட்ட போய் எல்லாத்தையும் என்ன செய்வா, காத்துக்கிட்டுவா அப்படின்னு அன்னைக்கு இருந்த கணவன் மாதிரி சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற கணவன் மாதிரியே சொல்றது இல்லை. ஏன் தெரியுமா? கிடைக்காதுங்க, ஒண்ணுமே கிடைக்காது. அன்னைக்கு இருந்த கணவன் மாதிரி சொன்னாங்க, ஆனா இன்னைக்கு இருக்கிற கணவன் மாதிரி சொல்றது இல்லை. ஏன்னா அவங்க எப்படி சமைச்சாலும் நான் சாப்பிட்டுக்கிறேன், பரவாயில்ல நீ இப்படியே போய் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, கர்த்தரோடு கூட ஒரு மனுஷன் வாழும்போது மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கையில ருசி இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பாரு. 119ஆம் சங்கீதத்துல 68வது வசனத்துல சொல்லுகிறார், கர்த்தர் தேவரில் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் யாராம்? நல்லவர். யாருக்கு நல்லவர்? உங்களுக்கு நல்லவர். யாருக்கு நல்லவர்? இன்னைக்கு உலகம் முழுசும் நம்ம தேடுறோம்ல, நம்ம தேடியும் கண்டுபிடிக்க முடியல. நல்லவனே கிடையாதுங்க, பூமியில நல்லவனே கிடையாது. அவரை தவிர, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர நல்லவன் பூமியில ஒருவனும் இல்லை. அவர்தான் நல்லவர். தேவரில் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறேன். உமது பிரமாணங்களை எனக்கு ஓதியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் எனக்கு சொல்லிக் கொடு. நான் நல்லவர் என்பதை, நீர் நல்லவர் என்பதை நீர் எனக்கு சொல்லிக் கொடு. அப்பதான் நான் ருசிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. 25ஆம் சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்கிறது. 25ஆம் சங்கீதம் 8வது வசனத்துல, கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால், இதுதாங்க ரொம்ப முக்கியம். ஆகையால் கர்த்தர் நல்லவரும் உத்தமர், பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். நம்ம எல்லாம் பாவி, அப்படிதானே? நம்ம பாவம் செய்யாம இருப்போமா? சொல்லுங்க. பெரிய பெரிய பாவம் செய்யல, வெட்டுல குத்துல அடிக்கல உதைக்கல அப்படின்னா சின்ன சின்ன பாவம் செய்யறோமா இல்லையா? பார்த்தீங்களா? எங்க ஐயாவே சொல்லிட்டார், கோபம் கொண்டாலே பாவம், கெட்ட வார்த்தை பேசுனா பாவம், அடுத்தவங்களே குறை பேசுனா பாவம், கோல் சொன்னா பாவம். பாவமா இல்லையா? இன்னைக்கு வீட்டுங்கள்ல சொல்லுவாங்க, ஒரு கொண்டை, அப்படித்தானையா, 2 கொண்டை சேர்ந்தா நாட்டையே கொளுத்திடும். 2 கொண்டை சேர்ந்தா பட்டணத்தையும் கொளுத்திடும். 2 கொண்டை சேர்ந்தா குடும்பத்தையும் கொளுத்திடும். கொண்டைக்கு அவ்வளவு வல்லமா இருக்குங்க. 2 கொண்டை ஒன்னா சேர்ந்தா அந்த பட்டணமே என்ன செஞ்சிடும்? யாரும் பத்த வைக்க வேணாம், தீ கொளுத்தவே வேணாங்க, அதுவே பிடிச்சுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரும் உத்தமர். ஏன்னா அவர் பாவிகளுக்கு என்ன செய்யறாரா? வழியை தெரிவிக்கிறார். நீங்க போகாத, நீங்க இங்க இருக்காத, நீ அங்க உட்காராத,
நீ அதை பேசாத, நீ இதை செய்யாத அப்படின்னு அவர் என்ன செய்யறாராம்? உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். அவர் நல்லவர் தான். யாருக்கு? உங்களுக்கு. யாருக்கு? உங்களுக்கு. வேணுமா வேணுமா சொல்லுங்க. வேணும். அப்பதாங்க எல்லாமே நடக்கும். இப்ப சகோதரி சாட்சி சொன்னாங்க, அவர் அற்புதம் செய்தார். 3 வருஷம் எனக்கு குழந்தை இல்லை. கர்த்தர் என்ன செஞ்சாராம்? கற்பத்தை திறந்து எனக்கு ஒரு பெண் குழந்தையை கொடுத்தார். பெண் குழந்தை தானே. அவர் அற்புதம் செய்கிறவர். அற்புதத்தை மட்டும் வாங்கிட்டு போயிடலாமா? சொல்லுங்க. போகக்கூடாது. என்ன அற்புதத்தை வாங்கணும்ல. நிறைய காரியங்கள் அவர்கிட்ட இருந்து வாங்கணும். அவர் கையில இருந்து நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கணுங்க. மனுஷன் கொடுக்கறத காட்டிலும் தேவன் கொடுக்கறது ஆசீர்வாதம். மனுஷன் கொஞ்சம் தான் கொடுப்பான், பார்த்து பார்த்து கொடுப்பான். ஆனா தெய்வம் பார்க்காம கொடுக்கறது தான் தெய்வம். அவரை விசுவாசிக்கும் போது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க? ஊரைய பொத்துக்கிட்டு கொடுப்பாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எங்க இருக்கிறியோ அங்க அவர் வருவாரு. நீ எங்க என்ன சொல்றியோ அதை செய்வாரு. ஏன்னா அவர் உங்களுக்கு மெய்ப்பர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நல்ல மெய்ப்பர். நான் போய் அதை நான் தொடர்ந்து போய் பிடிச்சு என்ன செஞ்சுட்டேன்? வாயை கழிச்சு போட்டுட்டேன், அடிச்சு போட்டேன் அப்படின்னு எங்க சொல்ற. ஏன் அப்படின்னா அவர் யாரா? முதல்ல சொன்னேன், அவர் உங்களுக்கு மெய்ப்பர். அடுத்தது நல்ல மெய்ப்பர் அவர் தான். 2வது, அவர் நமக்கு விரோதமாய் எந்த காட்டு மிருகங்கள் வந்தாலும் அவர் என்ன செய்யறாராம்? அதை கிழிக்கிறதற்கு, அதை அடிக்கிறதற்கு அவர் என்ன செய்யறாராம்? அந்த பலனை உங்களுக்கு கொடுக்கிறார். அவர் யார்? வல்ல மெய்ப்பன். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் நினைக்கிறதை காட்டிலும் அவர் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் தாங்க. அவரை தேடினான். கர்த்தர் நல்லவர் தான். அவரை கூப்பிட்டா. கர்த்தர் நல்லவர் தான். அவரோடு கூட இருந்தார். கர்த்தர் நல்லவர் தான். அவருக்காக தம்மையை ஒப்பு கொடுத்தார். நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தார்ல. நீங்க நல்லா இருக்கணும்னு அவர் பாடுபட்டார்ல. நாம நல்லா இருக்கணும்னு சொல்லி ரத்தம் சிந்தினார்ல. நாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார்ல. ஏன் நீங்க அவருக்கு உங்களுக்கு ஒப்பு கொடுக்க கூடாது? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல அவர் யாருக்கு மெய்ப்பர்? ஆடுகளை போல இருந்தீர்கள். அவர் உங்கள் ஆத்துமாவுக்கும் மெய்ப்பர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் யாருக்கு மெய்ப்பராம்? நல்ல மெய்ப்பர், வல்லம் மெய்ப்பர், ஆத்துமாவுக்கும் மெய்ப்பர். அல்லேலூயா. கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சியடையே, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா. ஆழத்துல போய் அவருடைய கண்டுபிடிக்கும் போதுதான் நீங்க முத்தா மாற முடியும். சிப்பிக்குள்ள இருக்கிற முத்து அவருக்கு வேணும். அதனாலதான் சொல்றாரு, அவர் ஆத்துமாவுக்கு மேய்ப்பர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்முடைய ஆத்மனையை அகற்றி நம்மை தப்புவிக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறவர், நமக்கு உதவி செய்கிறவர்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் யார்? நமக்கு பெரிய மேய்ப்பர். அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் எழுதின புஸ்தகத்துல இந்த வார்த்தை இருக்கிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல அவர் நமக்கு யார்? பெரிய மேய்ப்பர். அவர் நம்மோடு கூட பெரியவராய் இருக்கிறார். கர்த்தர் பெரியவரும் மகா பெரியவரும் உயர்ந்தவரும் மகிமை உள்ளவரும் ஜீவன் உள்ளவரும் அவர் உங்களுக்குள்ளே இருக்க அவர் நினைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரோடு கூட நாம் இணையும் போது மட்டும்தான் அவர் நம்மை என்ன செய்றாராம்? பாதுகாக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய சிறகுக்குள்ளே, செட்டைகளுக்குள்ளே, செட்டைகளின் மறைவுக்குள்ளே நாம் தங்கும் போது அவர் நம்மை மூடுகிறார். அவர் நம்மை பாதுகாக்கிறார். அவர் தான் பெரிய மேய்ப்பர், ஆத்மாவுக்கு மேய்ப்பர். நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை தப்புவிக்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர். 139ஆம் சங்கீதத்துல நான் எங்க இருந்தாலும் ஆழங்களுக்குள்ள நாம் இருந்தாலும் அவர் நம்மை காண்கிறார். அவருடைய ஆவிக்கு மறைவாக ஒண்ணுமே இல்லை. நம்ம நினைக்க என்னை யாருமே பார்க்கல, என்னை யாருமே விசாரிக்கல, எனக்கு யாருமே உதவி செய்யல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா உங்களை ஒருவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை ஒருவர் கவனிக்கிறார், உங்களை ஒருவர் கவனிக்கிறார், உங்கள் ஒருவர் பார்க்கிறார். அவர் யார்? உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், ரத்தம் சிந்தி மீட்டவர், ஆத்மாவுக்கு மேய்ப்பரானவர், உங்க வாழ்க்கையில பெரிய மேய்ப்பர் அவர் மட்டும்தான். அவரோடு கூட நாம இணைந்து நிற்கும் போது அவர் பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர், அவர் கூட இருக்கிறவர், அவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது என்னை இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது என்னோடவர் நடந்திடும் போதிலே அங்கே சொல்லிடும் பாதையிலே என்னோடவர் நடந்திடும் பாதையிலே அங்கே சொல்லிடும் பாதையிலே எங்கும் மொழி ஆகா, எங்கும் மொழி ஆகா, எங்கெங்கும் மொழி அல்லவா இருக்கின்ற போது எங்காலே குறைகள் என்பது அவர் உங்களோடு இருக்கிறார். தேவைகளை சந்திப்பார், இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். கர்த்தரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அவர் எல்லாவற்றாலும் செய்து முடிக்கிறவர். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.